மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26, 2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கண்டவர்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? 2026 ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சிஜிடி எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். கல்பாக்கம் அணுசக்தித்துறை மைய வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலை ஒத்திகை வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. எப்போவுமே இது வந்து அப்பப்போ ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துவாங்க. சரிங்களா? எமர்ஜென்சி டைமில் எப்படி மக்களை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் சென்னை அணுமின் நிலையம், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், பாவினி அதிவேக ஈநுலை மறுசுழற்சி வாரிய பிரிவுகள் இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதனால் எல்லாத்துலேயுமே எடுத்துக்காங்க. சும்மா எங்கே இருக்குதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. சரிங்களா? அடுத்தது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடைய 100ஆண்டு நிறைவு விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. 1925 டிசம்பர் 26 தான் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. சரிங்களா? உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 65 ஏக்கர் பரப்பளவில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், ஷியாம் பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா ஆகியோருடைய 65 அடி உயர பிரம்மாண்ட வெண்கல சிலையுடன் தேசிய தலைவர்கள் நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. தாமரை வடிவிலான அருங்காட்சியகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கிய அந்த நினைவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் பிறந்த நாள் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார் பிரதமர் அவர்கள். இருபெரும் தலைவரான வாஜ்பாய் மற்றும் மதன் மோகன் மாளவியா இவங்களுடைய பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 25 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன் தான், பார்த்துக்கணும். ஓகேங்களா? வாஜ்பாய் அவர்களுடைய 101வது பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்துகிறாங்க. அவருடைய நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சதைவ் அடல் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் மரியாதை செலுத்துகிறாங்க. நாட்டின் 13வது பிரதமராக இருக்கிறாரு. 1996 2004 காலகட்டத்தில் 3 முறை அந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கிறாரு. 1994 டிசம்பர் 25 குவாலியரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிறந்திருக்கிறார். ஓகேங்களா? வாஜ்பாயோனுடைய தன்னலமற்ற சேவை கௌரவிக்கும் வகையில் 2015 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இவர் 2018 ஆகஸ்ட் 16 வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவர் 2015 வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா வழங்கியிருக்காங்க. முக்கியமானது, இது பள்ளி பாடத்தில் இல்லாத வினா, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தலைவர்களுக்கு கொடுத்த பாரத ரத்னா விருது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மகன் மோகன் மாளவியாவும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 25 தான் பிறந்திருப்பார். ஆனால் அவர் 1861 பிறந்திருப்பார். ஓகேங்களா? 1946 வந்து இவர் காலமாயிருப்பார். இவருக்கும் அதே 2015 தான் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பிஜேபி ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாஜ்பாய் அவர்களுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மதன் மோகன் மாளவியா இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2015 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் பெட்ரோல் விற்பனை நிலையங்களினுடைய மொத்த எண்ணிக்கை நிகழாண்டில் 1,00,000 கடந்திருக்கு. ஓகேங்களா? 2015 ஒப்பீடுகளில் இந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. இதன் மூலம் அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிக பெட்ரோல் நிலையங்கள் கொண்ட நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உருவெடுத்திருக்கு. ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன் தான்ப்பா பார்த்துட்ருக்கோம். அதனால் ஒன்றும் ஒமிட் பண்ண முடியாது. அதனால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா, இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பெட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அனைத்து தேர்வுகளுக்குமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறைய அப்லோட் பண்ணுவோம். அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால் இப்போலேருந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.